அஜய் கோஹில் இவர் ஒரு பிற சமயத்தை சார்ந்த ஒருவர். லண்டன் தேசத்தில் வடக்கு புறமாக வாழ்ந்து வந்தார். ஒரு நியூஸ் ஏஜெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு கொடுமையான ஒரு சொரியாசிஸ் நோய், மிகவும் கொடுமையானது, பாதத்திலிருந்து தலை வரை. இந்த சரும வியாதியை பார்த்து நண்பர்கள் எல்லாம் விலகினார்கள். மனைவி, தன்னுடைய மகன் இருவரும் அவரை விட்டு விலகி சென்று விட்டார்கள். மனவேதனையோடு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது, இந்த நோயிலிருந்து என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கத்தி அழுது கதறினார். கதறிட்டு என்ன பண்ணார், என்ன செய்யுதுன்னு தெரியல, அப்படி பார்க்கும்போது பக்கத்தில் கபோர்டை ஓப்பன் பண்ணால் அது உள்ள ஒரு பைபிள் இருந்தது. அந்த பைபிளை எடுத்து பிரிக்கும்போது நேரடியாக அவருக்கு சங்கீதம் 38, அந்த சங்கீதத்தை எடுத்து பிரித்த உடனே அதை படிக்கும்போது ஒவ்வொரு வரிகளும் அவருடைய சூழ்நிலை, அவருடைய இருக்கின்ற அந்த நிலைமைக்கு ஏற்ற விதமாக இருந்தது. அதை பார்த்து மிகவும் ஆச்சரியமாயிடுச்சு. முழுவதுமாக படித்தார். ஏன்னா அதில் இருக்கும், என் சகோதரரும் என் தோழர்களும் என் இனத்தாரும் என்னை விட்டு விலகிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். கடைசியில் சொல்லுவார், இது மாதிரி, ரட்சிப்பின் கடவுளே, என்னை சுகமாக்க நீங்கள் தீவிரித்து வரவும் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் முடியும். அது முடிஞ்சு அப்படியே படுத்து தூங்கிட்டார். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா உடம்பு முழுவதும் ஒரு சிறு குழந்தையை போல. எப்படி நாகமானுக்கு அந்த குஷ்டரோகம் முழுமையாகி அது குணமாகி சிறிய குழந்தையை போல அவனுடைய தோல், அவனுடைய சருமம் இருந்தது என்று வேதத்தில் சொல்லப்பட்டது, அதே போல் இப்போ பிரிந்தவர்களெல்லாம் வந்து விட்டார்கள். மகன் கூட அவரோடு சேர்ந்து விட்டார். அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அவரை பல நாட்கள் கழித்து அவரிடத்திலே ஒருவர் பேட்டி காண்கிறாங்க. அப்போ அவர் சொன்னார், நான் ஒவ்வொரு நாளும் என் கடவுளாகிய இயேசுவுக்காக வாழ்கிறேன். ஐ லிவ் ஃபார் கிரைஸ்ட் எவ்ரிடே. கடவுளுக்காக வாழ்வது அது பிரச்சனைக்கு பின்பா, பிரச்சனை வருவதற்கு முன்பா? இது கேள்வி. கடவுளுக்காக வாழும்போது நமக்கு பிரச்சனைகள் பின்தங்குவது மட்டுமல்ல, அது புறமுதுகிட்டு ஓடும். இல்லை என்றாலும் கடவுள் நம்மோடு இருப்பார், நம்மை நிச்சயமாக காத்துக்கொள்வார்.